டிவோர்ஸ் ஆனவங்க தப்பா நினைக்கிற இந்த 3 விஷயம் இதுதான். டிவோர்ஸ் ஆனவங்க பெரும்பாலும் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சிடுறாங்க. ஆனா உண்மையா முடிஞ்சிருச்சா இல்ல தொடக்கமா? இந்த 3 தப்பான நம்பிக்கைகள் தான் உங்க வாழ்க்கையினோட தடுப்பு சுவர். இதை நீங்க மாத்திட்டீங்கன்னா உங்க லைஃபே மாறிடும். முழு வீடியோவை பாருங்க. உங்க மனசை நீங்களே மாற்ற ஒரு உண்மையான முயற்சி இது. டிவோர்ஸ் ஆனவங்க நிறைய பேரு 3 விதமா அவங்களையே தப்பா நினைச்சிடுறாங்க. அந்த நம்பிக்கையிலே அவங்க வாழ்க்கையில மேல வராம தடுக்குது. அதனாலதான் நம்ம இந்த வீடியோல அது என்னன்னு பார்க்க போறோம். உங்க வாழ்க்கையினோட பார்வை மாறும். ஃபர்ஸ்ட், நான் ஃபெயிலியர்னு நினைச்சிடுறாங்க. தோல்வி வாழ்க்கையில் இல்லை, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினாலதான். டிவோர்ஸுங்கிறது ஃபெயிலியர் இல்லை, அது ஒரு சந்தர்ப்பம் தான் உங்க வாழ்க்கையை நீங்க மீட்டெடுக்க. உங்கள சிலர் எனக்கு மெயில் அனுப்புறீங்க. அது ஒரு ஜென்ஸ் சைடுனாலும் இதே கொஸ்டின் தான் வருது, லேடிஸ் சைடுனாலும் இதே ஒரு பொதுவான ஒரு கொஸ்டின் தான் என்கிட்ட கேட்குறீங்க. நான் வாழ்க்கையில ஃபெயிலியர் ஆன மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொல்றீங்க. ஸோ ஃபெயிலியர் அப்படிங்கிறத நீங்களே உருவாக்கி வச்சுக்கிறீங்க. ஏன் அப்படின்னா, ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால ஏற்பட்ட ஒரு செயலை நீங்க கடைசி வரைக்கும் டிராவல் பண்ண போறீங்க. அந்த உயிர் இருக்கிற வரைக்கும் ஒரு 40 இயர்ஸோ உங்க ஏஜை பொறுத்து ஒரு 70 இயர்ஸ் வரைக்கும் நீங்க இருக்கீங்க. அந்த வருஷம் வரைக்கும் நீங்க உங்க லைஃபை உயிர் வாழ போறீங்க. ஸோ லைஃப்ன்றது ஃபெயிலியர் கிடையாது. லைஃப்ன்றது மறு ஒரு வாய்ப்பையும் கொடுக்கும். அது எதன் மூலியமா வந்திருக்குன்னா, உங்களோட சூழ்நிலைகளா ஒரு காரணமா கூட இருக்கலாம். ஆனா அந்த சூழ்நிலைகளையும் தாண்டி ஒரு வாய்ப்பை தேடுங்க. ஃபெயிலியர் அப்படின்ற மனநிலையிலிருந்து நீங்க மாற்றம் அடைஞ்சிருவீங்க. ஃபெயிலியர் கிடையாது, நீங்க ஒரு சர்வைவர். நம்ம சூழ்நிலைகளையும் நம்ம ஸ்டோரியும் யாரு புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நம்ம தான் நினைக்கிறோம். எங்களோட க்ளோஸ் சர்க்கிள்லயே நடந்த ஒரு விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல. டிவோர்ஸ் ஆன பிறகு எங்களை எல்லாத்தையும் அவர் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. அவர்கிட்ட சில மாற்றங்கள் தெரிந்தது. என்னடா இவர் நல்லா பேசிட்டு இருந்த ஒரு பர்சன், அவரோட சூழ்நிலைக்காக ஒரு டிவோர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ திரும்பவும் நம்ம கிட்ட ஒரு டிஃப்ரெண்டா நம்ம கிட்ட ட்ரீட் பண்றாரு அப்படின்ற ஒரு ஃபீல் எல்லாருக்கும் உருவானுச்சு. இன்க்ளூடிங் அவங்களோட ஃபேமிலிலையும் இந்த ஃபீல் உருவானது. பிறகு எங்களோட உறவு முறைகிட்ட அவங்க சந்திக்கிறப்போ அந்த ஃபீல் உருவாயிடுச்சு. எல்லார்த்தையும் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அது ஆரம்பிச்சு ஸ்டார்டிங் பாயிண்ட்ல யாருக்கும் அது தெரியல. கொஞ்சம் கொஞ்சமா நாளடைவில் அது எப்படியா மாறிடுச்சுன்னா, அவர் யாருக்கிட்டையும் பேசாத ஒரு சூழ்நிலைய அவருக்குள்ளேயே உருவாக்கிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் நம்மளை காண்டாக்ட் பண்ணாரு. நீங்க ஏதாவது எனக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க, இதுல இருந்து நான் மீண்டு வரணும் அப்படின்னு சொன்னாரு. ஸோ அவருக்காக நான் சில விஷயங்கள் அவங்களுக்கு அவரோட இந்த உண்மைகள் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சேன். உண்மைகள் மீன்ஸ் அவரோட மனநிலைகள் பத்தி அவரு என்ன புரிஞ்சு வச்சிருக்காரு அப்படின்ற பத்தியும் தெளிவா அவர்கிட்ட சொன்னேன். நீங்களே உங்களுக்குள்ள ஒரு கேட்டை பூட்டு வச்சிருக்கீங்க. அந்த பூட்டுக்கு உண்டான சாவி உங்க பாக்கெட்ல தான் இருக்கு. அது தெரியாம நீங்க சாவியை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் அவர் என்னன்னு நான் சொல்றதே கவனிக்க ஆரம்பிச்சாரு. ஏதோ ஒண்ணு சொல்ல வராருன்னு புரிய ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் அவருக்கு மீண்டும் ஒரு வாழ்க்கை இருக்கு அப்படின்ற அந்த மன தெளிவுகளை கொடுத்த பிறகு அவரு இன்னொரு மேரேஜ் பண்ணிட்டு இப்ப சந்தோஷமா குழந்தைகளோட வாழ்றாரு. உங்களை மாதிரி பல பேர் இருக்காங்க. உங்களோட ஸ்டோரி ஒருவருக்கு புதிய வாழ்க்கையை தரலாம். 3வது விஷயம் என்னன்னா, இது மிகப்பெரிய ஒரு வழியை கொடுக்கிற விஷயமா தான் இருக்கு. என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சிடுறாங்க. டிவோர்ஸ்க்கு பிறகு வாழ்க்கை முடிஞ்சு போறது இல்லை, அது மீண்டும் செட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கு. அந்த வாய்ப்பை நீங்க தான் உருவாக்கணும். அந்த வாய்ப்பை நீங்க தான் தேடி போகணும். ஏன்னா வாய்ப்புகள் இங்க எல்லாமே கொட்டி கிடக்குது. அதை உருவாக்குறதும் அதை விரும்பி தேடி போறதும் அவங்களோட மனநிலைகளை பொறுத்தும் அவங்களோட சூழ்நிலைகளை பொறுத்தும் அவங்க
எப்படி அதை வெற்றிகரமா செயல்படுத்துவாங்கன்ற அந்த போர்ஷனை பொறுத்து தான் இது அமையுது. சோ நீங்க உங்களை அமைச்சிக்கோங்க. வாழ்க்கைன்றது முடிஞ்சு போறது கிடையாது. வாழ்க்கையும் மீண்டும் அமைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இங்க நிறைய இருக்கு. அது உங்க லைஃப்க்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க. டிவோர்ஸ் ஒரு குற்ற உணர்வு கிடையாது. ஒரு புதியதொரு குடும்பத்தை உருவாக்கக்கூடிய வாய்ப்பும் அந்த உணர்வுல அடங்கி இருக்கு. இப்ப நான் சொல்ல போற இந்த 3 நம்பிக்கைகள் உங்களோட மனதை கண்ட்ரோல் பண்ணுது. ஆனா உண்மை என்னன்னா, உங்க வாழ்க்கை வேல்யூபிள், உங்க ஸ்டோரி பவர்ஃபுல், உங்க ஃபியூச்சர் பாசிபிள். உங்க வாழ்க்கைய மாற்ற கடவுளை எதிர்பார்க்க வேண்டியதில்லை. நீங்க மாற தயாரா இருந்தா போதும். கடவுள் உங்களுக்கு துணையா இருப்பாரு. இந்த வீடியோ உங்க மனசுக்குள்ள ஏதாவது ஒரு உண்மையை உணர்த்திருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க எஸ் அப்படின்னு. டிவோர்ஸ் லைஃப மாத்தாது, நீங்க டிவோர்ஸ் லைஃப மாத்துங்க. நீங்களும் உங்க வாழ்க்கையை வாழணும், உங்களோட வாழ்க்கைய ரீஸ்டார்ட் பண்ணணும், உங்க வாழ்க்கையை ரீபில்ட் பண்ணணும்னு நீங்க தோணுச்சுன்னா நீங்க தாராளமா கீழே இருக்கிற மெயிலுக்கு கான்டாக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்க மனசுக்குள்ள ஏதாவது ஒரு புரிதலையும் ஒரு தெளிவையும் கொடுத்திருந்தா லைக் பண்ணிடுங்க. உங்க குடும்பத்திலையும் யாராவது பாதிக்கப்பட்டிருந்தா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒரு ஷேர் ஒரு குடும்பத்தை காப்பாத்தலாம், இல்லைன்னா புதியதொரு குடும்பத்தை உருவாக்கலாம். நீங்க டிவோர்ஸால பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா உங்க லைஃப ரீஸ்டார்ட் பண்றதை பத்தியும் ரீபில்ட் பண்றதை பத்தியும் புதியதொரு வாழ்க்கை அமைச்சுக்கிறத பத்தியும் நாம ரெகுலரா வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.